ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையாக 100 பேருக்கு எப்படி ராகி கேசரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான். இந்த கேசரி நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சூடான பிறகு கிராம்பு 10 கிராம் இது கூட சேர்த்துப்போம். அடுத்ததாக ரவா 1/2 கிலோ இது கூட சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் கிண்டி விடுங்க. ரவா நல்லா கிண்டி விடுங்க. ரவா நல்லா வேகணும், அதனால் வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அடுத்ததாக நம்ம இந்த ரவாவோட சேர்த்து 1/2 கிலோ மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதா சேர்த்த பிறகு ரவாவையும் மைதாவையும் நல்லா இது போல் கிண்டி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. அடுத்ததாக நம்ம ராகி மாவு 100 கிராம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா இது போல் கிண்டி விடுங்க. நல்லா அடியிலேருந்து நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காது. நமக்கு இந்த ராகி மாவு கொட்டினோன்னா கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக நம்ம 100 கிராம் திராட்சை இது கூட சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அடுத்தது நம்ம 200 கிராம் முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது போல் கிண்டி விடுங்க. இது கூட நம்ம 100 கிராம் டால்டா சேர்த்துக்கலாம். திராட்சை இப்போ நல்லா உப்பி வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம கொதிக்க வச்சுருந்த வெந்நீரை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 லிட்ரு அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா இது போல் கிண்டுங்க. நல்லா இது போல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு இது போல் நல்லா கெட்டியான பிறகு திருப்பி நம்ம ஒரு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்த்த பிறகு நல்லா இது போல் கிண்டி விடுங்க. நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடியிலேருந்து. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நமக்கு நல்லா வந்திருக்கு. திருப்பி நம்ம இது கூட ஒரு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துப்போம். அதாவது நீங்கள் வெந்நீர் மட்டும்தான் இது கூட சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. வெந்நீர் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ராகி மாவு, மைதா, ரவா எல்லாம் மிக்ஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் 3 கிலோ ஜீனி, 100 கிராம் ஏலக்காய் தூள், அப்புறம் கேசரி பவுட்ரு ரெட் கலர் இது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா இது போல் கிண்டிக்கலாம். இப்போ நமக்கு அப்படியே கலர் மாறும். நல்லா இது போல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா, நமக்கு அருமையான ஒரு ரெட் கலர் நமக்கு கிடைக்கிது. இப்போ நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட 1/2 கிலோ ஜீனி சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக. அடுத்தது நம்ம 100 கிராம் நெய் இது கூட சேர்த்துப்போம். இப்போ நமக்கு அருமையான ராகி கேசரி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.